Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 1 பார்க்கலாம் பாருங்க. 350 கொஸ்டின், இன்னொரு 350 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 700 கொஸ்டின் இருக்குது இந்த 9ஆம் புக்கில் மட்டும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 8th, 7th, 6th அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இன்றைக்கி மால் டெஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் 10 மணிக்கு, அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ எந்த நாட்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரிசியஸ், இலங்கை. செகண்ட் கொஸ்டின், தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொராகா, இருளா. அடுத்து 3வது கொஸ்டின், நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பொங்கா, முண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள். அடுத்து வட திராவிட மொழிகள் குருக், மால்தே, பிராக்வை. இதெல்லாம் வட திராவிட மொழிகள். ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின், இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? சா அகத்தியலிங்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை சொல்கிற மாதிரிங்க. இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். அடுத்து 6வது கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்? குமரில பட்டர். அடுத்து 7வது கொஸ்டின், தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்று விளக்கியவர் இரா.ஸ். பாரதியார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்று விளக்கியவர் யாருன்னா இரா.ஸ். பாதிரியார். அடுத்து 8வது கொஸ்டின், மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து 10வது கொஸ்டின், மால்தே, தோடா, கோண்டி முதலான மொழிகள் அனைத்தும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் யார்? ஹோக்கன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை சொல்கிற பாருங்க. மால்தே, தோடா, கோண்டி முதலான மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன். அடுத்து 11வது கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். இது ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856 அந்த நூல் எழுதினவர் கால்டுவெல். ஓகேங்களா? நோட்டு சொல்கிற மாதிரிங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அந்த நூல் 1856ஆம் ஆண்டு எழுதினார். ஓகேங்களா? அடுத்து 12வது கொஸ்டின், கன்னட மொழியின் இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம். அடுத்து 13வது கொஸ்டின், மலையாள மொழியின் இலக்கிய நூல் ராமசரிதம். 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னட மொழியின் இலக்கண நூல் கவிராம மார்க்கம், மலையாள மொழியின் இலக்கிய நூல் ராமசரிதம். அடுத்து 14வது கொஸ்டின், திராவிட என்ற சொல் எதிலிருந்து பிறந்தது? தமிழ். அடுத்து 15வது கொஸ்டின், தமிழா திராவிடா என்று விளக்கியவர் யார்? இரா.ஸ். பாதிரியார். அடுத்து 16வது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து 17வது கொஸ்டின், தற்போது கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகள் எது? எருகாலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இது 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை பார்க்கலாம் பாருங்க. தற்போது கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எருகாலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அடுத்து 18வது கொஸ்டின், இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. அடுத்து 19வது கொஸ்டின், உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. அடுத்து 20வது கொஸ்டின், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர், இலங்கை. அடுத்து 21வது கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே என்ற வரிகளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். நோட்டை கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டினை, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே என்ற வரிகளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து தமிழோவியம் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து 23வது கொஸ்டின், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து 24வது கொஸ்டின், ஐக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து 2025வது கொஸ்டின், ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? 2004ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது.
அடுத்து 26வது கொஷின், காதொளிரும் கொண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் என்ற பாடலை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். இந்த கொஷின் நோட் டைம் பாருங்க. காதொளிரும் கொண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் என்ற பாடலை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து 27வது கொஷின், தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற நூலின் ஆசிரியர் பெயர். என்ற நூலின் பெயர் தமிழ் வீடு தூது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற நூலின் ஆசிரியர் நூலின் பெயர். ஓகேங்களா, தமிழ் வீடு தூது. அடுத்து 28வது கொஷின், வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது தூது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது தூது. அடுத்து 29வது கொஸ்டின், தூது டேஸ் இயற்றப்படும், கலிவெண்பாவால் இயற்றப்படும். அடுத்து 30வது கொஸ்டின், தமிழ் வீடு தூது டேஸ் கன்னிகளை கொண்டது, 268 கன்னிகளை கொண்டது. அடுத்து 31வது கொஸ்டின், தமிழ் வீடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930ஆம் ஆண்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பாருங்க. தமிழ் வீடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு. அடுத்து 32வது கொஸ்டின், தமிழ் வீடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, இல்லைனா அறியப்படவில்லைன்னு கூட சொல்லலாம். அடுத்து 33வது கொஸ்டின், மூன்றினம் என்பது துறை தாளிசை விருத்தம். அடுத்து 34வது கொஸ்டின், முக்குணம் என்பது சத்துவம் அமைதி மேன்மை. அடுத்து 35வது கொஸ்டின், கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் அழைக்கப்படுவது சாப்போ. அடுத்து 36வது கொஸ்டின், கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல் அழைக்கப்படுவது இலிகியா. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பாவுடைய பாடல்களை சாப்போன்னு சொல்கிறாங்க, துன்ப சுவையுடைய பாடல்களை இலிகியான்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 37வது கொஸ்டின், கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை விளக்கும் கிரேக்க நூல் எரித்திரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை விளக்கும் கிரேக்க நூல் எது? எரித்திரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். அடுத்து 38வது கொஸ்டின், வினை வகைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்து 39வது கொஸ்டின், பந்து உருண்டது தன்வினை, பந்தை உருட்டினான் பிறவினை, உருட்ட வைத்தான் காரணவினை. அடுத்து 42வது கொஸ்டின், வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை. அடுத்து 43வது கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே, காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே, இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள் எதுகை மோனை இயைபு. அடுத்து 44வது கொஸ்டின், விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் என்று கூறியவர் மாயிலே தங்கப்பா. கொஸ்டின் நோட் டைம் பாருங்கள். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் என்று கூறியவர் மாயிலே தங்கப்பா. அடுத்து 45வது கொஸ்டின், மோர்பீமிம் என்பதன் தமிழாக்கம் உருபன், போன்மி என்பதன் தமிழாக்கம் ஒளியன். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள். விறகு நான் வண்டமிலே உன்னுருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன் என பாடியவர் கவிஞர் வாலி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். விறகு நான் வண்டமிலே உன்னுரல் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன் என பாடியவர் கவிஞர் வாலி. அடுத்து 48வது கொஸ்டின், லிங்குஸ்டிஸ்டிஸ் என்பதன் தமிழாக்கம் மொழியியல். அடுத்து 49வது கொஸ்டின், பிலோலாஜிஸ்ட் என்பதன் தமிழாக்கம் மொழியியற் வல்லுனர். அடுத்து 50வது கொஸ்டின், பாலிகால்ட் என்பதன் தமிழாக்கம் பன்மொழியாளர். அடுத்து 51வது கொஸ்டின், போனோலோஜிஸ்ட் என்பது ஒளி வல்லுனர். அடுத்து போனோஸ்டிக்ஸ் என்பதன் தமிழாக்கம் ஒளிப்பியல். அடுத்து 53வது கொஸ்டின், ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா. இந்த கொஸ்டின் நோட் டைம் பாருங்கள். ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா. அடுத்து 54வது கொஸ்டின், தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் ஆசிரியர் என் சொக்கன். அடுத்து 54வது கொஸ்டின் நோட் டைம் பாருங்கள். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் ஆசிரியர் என் சொக்கன். அடுத்து 55வது கொஸ்டின், நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள் அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, ஏரி, குளம், கண்மாய். அடுத்து 56வது கொஸ்டின், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆர்தர் காட்டன்.
அடுத்த 57வது கொஷின், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் கார்டன். அடுத்த 58வது கொஷின், கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் கார்டன். அடுத்த 59வது கொஷின், தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1873ஆம் ஆண்டு. அடுத்த 60வது கொஷின், கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அகலி. அடுத்த 61வது கொஷின், மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. அடுத்த 62வது கொஷின், கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு. அடுத்த 63வது கொஷின், இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு ஆறு. அடுத்த 64வது கொஷின், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருணி. அடுத்த 65வது கொஷின், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். அடுத்த 66வது கொஷின், அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. அடுத்த 67வது கொஷின், பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. அடுத்த 68வது கொஷின், பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்பெறும் பெயர் கண்மாய். அடுத்த 69வது கொஷின், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். அடுத்த 70வது கொஷின், மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். அடுத்த 71வது கொஷின், காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் கார்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு. அடுத்த 72வது கொஷின், பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் சர் ஆர்தர் காட்டன். அடுத்த 73வது கொஷின், சரள நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. அடுத்த 74வது கொஷின், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என கூறும் நூல் புறநானூறு. அடுத்த 75வது கொஷின், தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் தோ பரமசிவம். அடுத்த 76வது கொஷின், கொள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், நோட் டைம் பாருங்க. கொள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். அடுத்த 77வது கொஷின், சனி நீராடு யாருடைய வாக்கு அவ்வை. நோட் டைம் பாருங்க கொஷின், சனி நீராடு யாருடைய வாக்குனா அவ்வை. அடுத்த 78வது கொஷின், குமிழி தூம்பு யார் காலத்திற்குரியது சோழர். அடுத்த 79வது கொஷின், பட்டமரம் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். பட்டமரம் எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. அடுத்து 80வது கொஸ்டின், விசனம் என்பதன் பொருள் கவலை. அடுத்து 81வது கொஸ்டின், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ்ஒலி. அடுத்து 82வது கொஸ்டின், தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. அடுத்து 83வது கொஸ்டின், கவிஞர் தமிழ்ஒலியின் நூல்கள் நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவி பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். அடுத்து 84வது கொஷின், வானகமே இளவெயிலே மரஞ்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரே என பாடியவர் பாரதியார். அடுத்து 85வது கொஷின், காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைப்பது பெரிய புராணம். அடுத்து 46வது கொஷின், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்வது சோழநாடு. அடுத்து 87வது கொஷின், திருத்தொண்டர் புராணம் அல்லது டேஸ் பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் சேக்கிலார். பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் ஒரு பேர் இருக்குது, ஓகேங்களா. இந்த எழுதினவர் சேக்கிலார். அடுத்து 88வது கொஷின், 63 சிறப்புகளை விளக்க பாடப்படுவது திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் பார்த்தீங்கன்னா 63 சிறப்புகளை விளக்க பாடப்படுவது. அடுத்த 89வது கொஷின், தரளம் என்பதன் பொருள் முத்து. அடுத்து 90வது கொஷின், கோடு என்பதன் பொருள் குளக்கரை. அடுத்து 91வது கொஷின், கோழி என்பதன் பொருள் அரசமரம். எந்த லீ பார்த்துக்காங்க, ஸ்கூலு குரலி, அதாவது பள்ளி குரலி. அடுத்து 92வது கொஷின், திருத்தொண்ட தொகை நூலை எழுதியவர் சுந்தரர். அடுத்து 93வது கொஷின், திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து 94வது கொஷின், சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து 95வது கொஷின், சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து 96வது கொஷின், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 97வது கொஷின்,
பணிலம் என்பதன் பொருள் சங்கு. அடுத்து 98வது கொஷின். கலை என்பதன் பொருள் கரும்பு. அடுத்து 99வது கொஷின். கா என்பதன் பொருள் சோலை. சோலைனா காடு கூட வரும், ஓகேங்களா. அந்த கலைக்கு வந்து எந்த லைன் பார்த்துக்காங்க, சிறப்புலா அந்த லைன் வரும். அடுத்து 100வது கொஷின். கன்னி வாழை என்பதன் பொருள் இளமையான வாழை மீன். அடுத்து 101வது கொஷின். சூடு என்பதன் பொருள் நெல் அரிகட்டு. அடுத்து 102வது கொஷின். சுரிவலை என்பதன் பொருள் சங்கு. அடுத்து 103வது கொஷின். வேரி என்பதன் பொருள் தேன். அடுத்து 104வது கொஷின். பகடு என்பதன் பொருள் எருமை கடா. அடுத்து 105வது கொஷின். சாலம் என்பதன் பொருள் ஆச்சா மரம். அடுத்து 106வது கொஷின். காஞ்சி என்பதன் பொருள் ஆற்று பூவரசு. அடுத்து 107வது கொஷின். குளம் தொட்டு கோடு பதித்து வலிசீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற பாடல் அமைந்துள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். இந்த கொஷின் நோட்டை மக்களாம் பாருங்கள். குளம் தொட்டு கோடு பதித்து வலிசீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற பாடல் அமைந்துள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்து 108வது கொஷின். 9 நாளை உடுப்பவை 2 என்ற வரி அமைந்துள்ள நூல் புறநானூறு. அடுத்து 109வது கொஷின். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என கூறும் நூல் எது? புறநானூறு. அடுத்து 110வது கொஷின். சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 111வது கொஷின். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என கூறியது புறநானூறு. அடுத்து 112வது கொஷின். சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது பொருண்மொழி களஞ்சித்துறை. பொருண்மொழி காஞ்சித்துறை. இந்த கொஷின் நோட்டை பார்க்கலாம் பாருங்க. சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது பொருண்மொழி காஞ்சித்துறை. அடுத்து 13வது கொஷின். 113வது கொஷின். வெற்றி முதலிய புறத்திணைகள் எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறும் திணை பொதுவியல் திணை. அடுத்து 114வது கொஷின். நீரும் நிலமும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. அடுத்து 115வது கொஷின். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது புறநானூறு. அடுத்து 116வது கொஷின். தண்ணீர் என்ற சிறுகதை எழுதியவர் கந்தர்வன். அடுத்து 117வது கொஷின். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். அடுத்து 118வது கொஷின். ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். அடுத்து 119வது கொஷின். கந்தர்வன் பணியாற்றிய துறை தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை. அடுத்து 120வது கொஷின். எந்த மொழியில் துணைவினைகள் முதல்வினைகளுக்கு பின்னே இடம்பெறும்? ஜப்பானிய மொழி, தமிழ் மொழி. அடுத்து 121வது கொஷின். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். தன்வினை கூட்டுவினை, அதாவது தனிவினை கூட்டுவினை. அடுத்து 122வது கொஷின். தனிவினை அடிகளை கொண்ட வினை சொற்கள் தனிவினை. அடுத்து 123வது கொஷின். கூட்டுவினை அடிகளை கொண்ட வரிசை சொற்கள் கூட்டுவினை. அடுத்து 124வது கொஷின். கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்து 123வது கொஷின். பெயர் கூட்டல் வினை எடுத்துக்காட்டு தந்தி கூட்டல் அடி தந்தியடி. அடுத்து 126வது கொஷின். வினை கூட்டல் வினை எடுத்துக்காட்டு கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி. அடுத்து 127வது கொஷின். இடை கூட்டல் வினை எடுத்துக்காட்டு பின் கூட்டல் பற்று பின்பற்று. அடுத்து 128வது கொஷின். கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. அடுத்து 129வது கொஷின். பூமொழி என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யூமா வாசுகி. அடுத்து 130வது கொஷின். தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். அடுத்து 131வது கொஷின். மிசை என்பதன் எதிர்சொல் கீழே. அடுத்து 132வது கொஷின். இவற்றுள் நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது டேஸ் ஊருணி கிணறு புலரி. இதில் தொடர்பில்லாத பார்த்தீங்கன்னா புலரி மற்றும் தொடர்பில்லாதது. அடுத்து 133வது கொஷின். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். அடுத்து 134வது கொஸ்டின். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. அடுத்து 135வது கொஸ்டின். வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. அடுத்து 136வது கொஸ்டின். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். அடுத்து 137வது கொஸ்டின். கோனிக்கல் ஸ்டோன் என்பதன் தமிழாக்கம்
குமிழிக்கல். அடுத்து 138 கொஸ்டின். இரிகேஷன் டெக்னாலஜி என்பதன் தமிழாக்கம் பாசன தொழில்நுட்பம். அடுத்து 139 கொஸ்டின். டிராபிக்கல் ஜோன் என்பதன் தமிழாக்கம் வெப்பமண்டலம். அடுத்து 140 கொஸ்டின். காளைப்போர் குறித்த செய்திகள் காணப்படும் இடம் கினோசஸ். அடுத்து 141 கொஸ்டின். காளைகள் டேஸ் நிலத்து வேளாண்குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பிணைந்தது மருத நிலம். அடுத்து 142 கொஸ்டின். காளைகள் டேஸ் நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது பாலை. வேளாண்குடிக்கு பார்த்தீங்கன்னா மருதம், அது காளைகள் வேளாண்குடிக்கு மருதம், அதே காளைகள் போக்குவரத்துக்கு பாலை நிலத்துக்கு உதவுது. ஓகேங்களா. அடுத்து 143 கொஸ்டின். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். அடுத்து 144 கொஸ்டின். ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் எட்டுத்தொகை நூல் கலித்தொகை. அடுத்து 145 கொஸ்டின். காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. அடுத்து 146 கொஸ்டின். ஏறுகோல் பற்றி கூறும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்து 147 கொஸ்டின். எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கூறும் நூல் கண்ணுடையம்மன் பல்லு. அடுத்து 148 கொஸ்டின். எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் காணப்படும் மாவட்டம் சேலம். அடுத்து 149 கொஸ்டின். எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுக்கல் எந்த ஊரில் உள்ளது கருவந்துறை. அடுத்து 150 கொஸ்டின். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் காணப்படும் மாவட்டம் நீலகிரி. அடுத்து 151 கொஸ்டின். திமிலுடன் கூடிய காளை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் காணப்படும் மாவட்டம் மதுரை மாவட்டம். அடுத்து 152 கொஸ்டின். திமிலுடன் கூடிய காளை ஓவியம் காணப்படும் இடம் சித்திரக்கல் புடவில். அடுத்து 153 கொஸ்டின். சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடுதழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவதம் மகாதேவன். அடுத்து 154 கொஸ்டின். ஏறுதழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளம், அதாவது முல்லை நிலத்து மக்களின் அடையாளம் எது பார்த்தீங்கன்னா ஏறுதழுவுதல். அடுத்து 155 கொஸ்டின். தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். அடுத்து 156 கொஸ்டின். கலித்தொகை தவிர ஏறுகோல் குறித்து கூறும் நூல்கள் சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்து 157 கொஸ்டின். ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் பிற்கால சிற்பங்களுள் சிற்பிலக்கியம் எது பல்லு. அடுத்து 158 கொஸ்டின். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை. அடுத்து 159 கொஸ்டின். சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளையும் நிறைந்த நூல் மணிமேகலை. அடுத்து 160 கொஸ்டின். மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. அடுத்து 161 கொஸ்டின். சீத்தலை சாத்தனானின் இயற்பெயர் சாத்தன். அடுத்து 162 கொஸ்டின். கூலம் என்பதன் பொருள் தானியம். அடுத்து 163 கொஸ்டின். சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன். அடுத்து 164 கொஸ்டின். சீத்தலை சாத்தனாரின் சமகால புலவர் இளங்கோவடிகள். அடுத்து 165 கொஸ்டின். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது கில் என்று கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து 166 கொஸ்டின். இந்திர விழா பற்றி கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து 167 கொஸ்டின். அறம் எனப்படுவது யாடிதென கேட்பேன் மறவாது இது கேள் என கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து 168 கொஸ்டின். பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து 169 கொஸ்டின். தாமம் என்பதன் பொருள் மாலை. அடுத்து 170 கொஸ்டின். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் 28 நாட்கள் நடைபெறும். அடுத்து 171 கொஸ்டின். ஒரு பொருள் என்பதன் இலக்கண குறிப்பு உரிசொல் தொடர். அடுத்து 172 கொஸ்டின். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. அடுத்து 173 கொஸ்டின். மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது பௌத்த சமயம். அடுத்து 174 கொஸ்டின். மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது 30 காதைகளை கொண்டது. அடுத்து 175 கொஸ்டின். வேதிகை என்பதன் பொருள் திண்ணை. அடுத்து 176 கொஸ்டின். வசி என்பதன் பொருள் மலை. அடுத்து 177 கொஸ்டின். மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னுமிடத்தில் கண்டறியப்பட்ட தொல்லியல் பொருட்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை.
அடுத்து 178 கொஸ்டின். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்து பட்டிமண்டம் என கூறுநூல் எது? சிலப்பதிகாரம். கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்து பட்டிமண்டம் என கூறுநூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து 179 கொஸ்டின். பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து 180 கொஸ்டின். பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என கூறும் நூல் திருவாசகம். அடுத்து 181 கொஸ்டின். பண்ண அரும் கலைதறி பட்டிமண்டபம் என கூறும் நூல் கம்பராமாயணம். அடுத்து 182 கொஸ்டின். அறிவை விரிவிசை என கூறியவர் பாரதிதாசன். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். அறிவை விரிவிசை என கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து 183 கொஸ்டின். சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்களையும் கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். அடுத்து 184 கொஸ்டின். ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கோவை. அடுத்து 185 கொஸ்டின். அரிக்கமேடு அகழாய்வில் டேஸ் மண்பாண்டங்களை கிடைத்தன? ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அடுத்து 186 கொஸ்டின். சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1863 ஆண்டு. அடுத்து 187 கொஸ்டின். 1914 ஆண்டில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்களின் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். அடுத்து 188 கொஸ்டின். நன்னூலை இயற்றியவர் பவநந்தி முனிவர். அடுத்து 189 கொஸ்டின். தமிழர் நாகரீகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. அடுத்து 190 கொஸ்டின். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் ரத்தினம். அடுத்து 191 கொஸ்டின். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் எனும் நூலின் ஆசிரியர் ராஜன். அடுத்து 192 கொஸ்டின். தமிழர் சால்பு எனும் நூலின் ஆசிரியர் வித்யானந்தன். அடுத்து 193 கொஸ்டின். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இதில் பயின்று வரும் அணி உவமை அணி. அடுத்து 194 கொஸ்டின். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை இதில் பயின்றுள்ளம் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து 195 கொஸ்டின். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் இதில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து 196 கொஸ்டின். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதில் பயின்று வரும் அணி ஏகாதேச உருவக அணி. அடுத்து 197 கொஸ்டின். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமான் களத்து நீர் பெய்தியி ஏற்று இதில் பயின்று வரும் அணி உவமை அணி. அடுத்து 198 கொஸ்டின். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். அடுத்து 199 கொஸ்டின். பொருளுரை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அடுத்து 200 கொஸ்டின். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். அடுத்து 201 கொஸ்டின். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து 202 கொஸ்டின். திருக்குறள் டேஸ் தொடங்கி டேஸ் ஒன்றில் முடிகிறது? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அடுத்து 203 கொஸ்டின். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 ஆண்டு. அடுத்து 204 கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெற்ற மலர் குவளை அனிச்ச மலர். அடுத்து 205 கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். அடுத்து 206 கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெற்ற மரம் மூங்கில் பனை. அடுத்து 207 கொஸ்டின். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்கொடவர். அடுத்து 208 கொஸ்டின். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து 209 கொஸ்டின். 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்துள்ளப்பட்டுள்ளது? 8 குறட்பாக்கள். அடுத்து 210 கொஸ்டின். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அடுத்து 211 கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. அடுத்து 212 கொஸ்டின். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அடுத்து 213 கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் ஞானப்பிரகாசம் தஞ்சை வெளியிட்டார் 1812. அடுத்து 214 கொஸ்டின். எக்ஸ்கவேஷன் என்பதன் தமிழாக்கம் அகழாய்வு. அடுத்து 215 கொஸ்டின். எபிகிராஃபி என்பதன் தமிழாக்கம் கல்வெட்டியல். அடுத்து 216 கொஸ்டின். ஈரோஸ்டோன் என்பதன் தமிழாக்கம் நடுகள். அடுத்து 217 கொஸ்டின். கல்ச்சுரல் சிம்பல் என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டு குறியீடு. அடுத்து 218 கொஸ்டின்.
எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் புடைப்பு சிற்பம். அடுத்து 219 கொஸ்டின். இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் தமிழாக்கம் பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. அடுத்து 220 கொஸ்டின். நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட் இங்கே பணம் என கூறியவர் ஜான் ஷெப்பர்ட் பார்ன். அடுத்து 221 கொஸ்டின். 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் ஆட்ரியம் ஹாட்ஸ்பீல்ட். அடுத்து 222 கொஸ்டின். 1990 வையக விரிவு வழங்கியை உருவாக்கியவர் டிம்பர்லிஸ் லீ. அடுத்து 223 கொஸ்டின். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது யாருடைய புகழ்பெற்ற வாசகம்? டிம்பர்லிஸ் லீ. அடுத்து 224 கொஸ்டின். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 225 கொஸ்டின். ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என கூறும் நூல் சீவக சிந்தாமணி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், டைம் பார்க்கலாம் பாருங்கள். ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என கூறும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து 226 கொஸ்டின். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்று கூறியவர் வைரமுத்து. அடுத்து 227 கொஸ்டின். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என கூறியவர் வைரமுத்து. அடுத்து 228 கொஸ்டின். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? 2003 ஆண்டு. அடுத்து 229 கொஸ்டின். ஓ என் சமகால தோழர்களே என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் வைரமுத்து. அடுத்து 230 கொஸ்டின். ஓரறிவு ஒற்றறிதல், அதாவது புல் மரம். ஈரறிவு ஒற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் சிப்பி நத்தை. மூவறிவு ஒற்றறிதல் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் கரையான் எறும்பு. நான்கறிவு ஒற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் நண்டு தும்பி. ஐந்தறிவு ஒற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பறவை விலங்கு. ஆறறிவு ஒற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் ப்ளஸ் கேட்டல் ப்ளஸ் பகுத்தறிதல், அதாவது மனம் மனிதன். அடுத்து 236 கொஸ்டின். ஆறறிவதுவே அவரோரு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இந்த கொஸ்டின் நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். ஆறறிவதுவே அவற்றொரு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து 237 கொஸ்டின். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். அடுத்து 238 கொஸ்டின். ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். அடுத்து 239 கொஸ்டின். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? திருவனந்தபுரம். அடுத்து 240 கொஸ்டின். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம். அடுத்து 241 கொஸ்டின். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. அடுத்து 242 கொஸ்டின். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. அடுத்து 243 கொஸ்டின். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனர் யார்? வளர்மதி. அடுத்து 244 கொஸ்டின். இளைய கலாம் என அழைக்கப்படுவோர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து 245 கொஸ்டின். கையருகே நிலா என்ற நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து 246 கொஸ்டின். சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து 247 கொஸ்டின். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். அடுத்து 248 கொஸ்டின். சிவனின் சொந்த ஊர் நாகர்கோயில் வல்லங் குமாரவிளை. அடுத்து 249 கொஸ்டின். சித்தாரா என்ற செயலியை உருவாக்கியவர் சிவன். அடுத்து 250 கொஸ்டின். SITARA என்பது அது வீடியோ கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். அடுத்து 251 கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பதவியேற்றிருக்கும் முதல் தமிழ் தலைவர் சிவன்.
அடுத்து 252 கொஸ்டின், எந்த ஆண்டு முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது? 1983 ஆண்டு. அடுத்து 253 கொஸ்டின், செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்கு முறையில் சேகரிக்கும் செயலி சித்தாரா. அடுத்து 254 கொஸ்டின், கடல் பயணத்திற்காக உருவாக்கிய செயலி நேவிக். அடுத்து 255 கொஸ்டின், மயில்சாமி அண்ணாதுரை ISROவில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1982 ஆண்டு. அடுத்து 256 கொஸ்டின், ISROவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. அடுத்து 255 கொஸ்டின் 57 கொஸ்டின், அருணன் சுப்பையா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி கோதைசேரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து 258 கொஸ்டின், மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். அடுத்து 259 கொஸ்டின், ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. அடுத்து 260 கொஸ்டின், தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு ஊரக திறனாய்வு தேர்வு. அடுத்து 261 கொஸ்டின், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகள் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? தோடு உணர்வு. அடுத்து 262 கொஸ்டின், ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் டேஸ் சுவை அரும்புகள் உண்டு? 9000 சுவை அரும்புகள் உண்டு. அடுத்து 263 கொஸ்டின், மூக்குக்கு மொத்தம் டேஸ் வாசனைகள்? 7 வாசனைகள். அடுத்து 264 கொஸ்டின், பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வானவீதி திகுதிகு என எரிக்கும் என கூறியவர் பாரதிதாசன். அடுத்து 265 கொஸ்டின், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. அடுத்து 266 கொஸ்டின், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்குகிறது? மூவலூர் ராமாமிர்தம். அடுத்து 267 கொஸ்டின், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. அடுத்து 268 கொஸ்டின், பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்திற்கு வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோபியா கட்டர். அடுத்து 269 கொஸ்டின், டாக்டர் முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவிய ஆண்டு? 1930 ஆண்டு. அடுத்து 270 கொஸ்டின், டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை நிறுவிய ஆண்டு? 1952 ஆண்டு. அடுத்து 271 கொஸ்டின், பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறந்தவர் மலாலா. அடுத்து 272 கொஸ்டின், நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே. அடுத்து 273 கொஸ்டின், நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள்? பட்டினத்தார் பாராட்டிய மூவர், முப்பெண்மணிகளின் வரலாறு, தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை. அடுத்து 274 கொஸ்டின், எந்த ஆண்டு கோத்தாரி கல்வி குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது? 1964 ஆண்டு. அடுத்து 275 கொஸ்டின், சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1929 ஆண்டு. அடுத்து 276 கொஸ்டின், சூரியன் பரமாணு புராணம் என்ற நூலை எழுதியவர்? ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து 277 கொஸ்டின், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? முத்துலட்சுமி. அடுத்து 278 கொஸ்டின், முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்? ஜோதிரா பூலே, சாவித்ரிபாய் பூலே. அடுத்து 279 கொஸ்டின், ஹேண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு? 1882 ஆண்டு. அதாவது நம்ம பாரதியார் பிறந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 280 கொஸ்டின், முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர்? பெரியார். அடுத்து 281 கொஸ்டின், விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர்? பாரதியார். முடியாது பெண்ணாலேனா பெரியார், விடியாது பெண்ணாலேனா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 282 கொஸ்டின், பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இடிமுழங்கும் செய்தவர்? பாரதிதாசன். அடுத்து 283 கொஸ்டின், டேஸ் மாநிலத்தில் ஜோதிராய் பூலே, சாவித்ரி பூலே இணைவரும் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள்? மராட்டியம். அடுத்து 284 கொஸ்டின், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் யார் கூறியது? பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் யார் கூறியது? பாரதியார். அடுத்து 285 கொஸ்டின், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா யார் கூறியது? கவிமணி. அடுத்து 286 கொஸ்டின், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது யார் கூறியது? பாரதிதாசன். அடுத்து 287 கொஸ்டின்,
கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் குடும்ப விளக்கு. அடுத்து 288 கொஸ்டின். வில்வால் இலக்கண குறிப்பு தருக. உம்மை தொகை. அடுத்து 289 கொஸ்டின். குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5. அடுத்து 290 கொஸ்டின். பாவேந்தர பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? பிசிராந்தையார். அடுத்து 291 கொஸ்டின். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். அடுத்து 292 கொஸ்டின். 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 10 வயசு சொற்பொழிவாற்றினவர் வள்ளலார். 11 வயசில் அரசவையில் கவிதை எழுதி பாராட்டு பெற்றவர் பாரதியார். அடுத்து 293 கொஸ்டின். 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. அடுத்து 294 கொஸ்டின். 16 வயதில் தமது தந்தையின் போர் படையில் தளபதியானவர் மாவீரர் அலெக்சாண்டர். அடுத்து 295 கொஸ்டின். 17 வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த விஞ்ஞானி கலிலியோ. அடுத்து 296 கொஸ்டின். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று கூறும் நூல் சிறுபஞ்சமூலம். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று கூறும் நூல் சிறுபஞ்சமூலம். அடுத்து 297 கொஸ்டின். சிறுபஞ்சமூலத்தில் உள்ள 5 வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அடுத்து 298 கொஸ்டின். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அடுத்து 299 கொஸ்டின். காரியாசன் யாருடைய ஆசிரியர்? மதுரை தமிழாசிரியர் காயனாரின் மாணவர். அடுத்து 300 கொஸ்டின். காரியாசன் என்று இவரை சிறப்பிப்பது பாயிரச் செய்யுள். அடுத்து 301 கொஸ்டின். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்புவன என் தலை சிறந்த நண்பன் என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். அடுத்து 302 கொஸ்டின். எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? 2009 ஆண்டு. அடுத்து 303 கொஸ்டின். எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது? சரி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது 2010 ஆண்டு. இது ஒரு பாடம் பாருங்க. எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியதுன்னா 2010 ஆண்டு. அடுத்து 304 கொஸ்டின். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என கூறியவர் அண்ணா. அடுத்து 305 கொஸ்டின். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர் அண்ணா. அடுத்து 306 கொஸ்டின். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து 307 கொஸ்டின். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அடுத்து 308 கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. அடுத்து 309 கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? அமெரிக்கா. அடுத்து 310 கொஸ்டின். உலகின் சாகாவரம் பெற்ற புத்தகங்களை என்றவர் கதே. அடுத்து 311 கொஸ்டின். கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 312 கொஸ்டின். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 313 கொஸ்டின். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 314 கொஸ்டின். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 315 கொஸ்டின். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 316 கொஸ்டின். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 317 கொஸ்டின். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று கூறியவர் அண்ணா. அடுத்து 318 கொஸ்டின். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து 319 கொஸ்டின். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் அறிஞர் அண்ணா. அடுத்து 320 கொஸ்டின். தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்பட்டவர் அண்ணா. அடுத்து 321 கொஸ்டின். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலை எழுதியவர் அண்ணா. அடுத்து 322 கொஸ்டின். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர் அவரும் அண்ணா. அடுத்து 323 கொஸ்டின். தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. அடுத்து 324 கொஸ்டின். யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? சீர்காழி ஈரா அரங்கநாதன். அடுத்து 325 கொஸ்டின். பூவாது
காய்க்கும் மலர்க்கை டேஸ் அடிகொடுட்ட சொற்குரிய இலக்கணம் மலர்க்கை எதிர்மறை வினையச்சம் உவமை தொகை. அடுத்து 326 கொஸ்டின் கருப்பு மலர்கள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் காமராசன். அடுத்து 327 கொஸ்டின் திரைப்படமாக வெளிவந்த கோமால் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர் தண்ணீர். அடுத்து 328 கொஸ்டின் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் கிழவனும் கடலும். அடுத்து 329 கொஸ்டின் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. அடுத்து 330 கொஸ்டின் எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். அடுத்து 331 கொஸ்டின் ஷாலின் சாயில் என்பதன் தமிழாக்கம் கலர் நீளம். அடுத்து 332 கொஸ்டின் கல்வியில் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் பிரளயன். அடுத்து 333 கொஸ்டின் கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் மலாலா. அடுத்து 334 கொஸ்டின் இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்றவர் தொல்காப்பியர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் டைம்லாம் பாருங்கள். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்றவர் தொல்காப்பியர். அடுத்து 335 கொஸ்டின் ஒகர இடைச்சொல் 8 பொருளில் வரும் என்று கூறும் நூல் எது? நன்னூல். அடுத்து 336 கொஸ்டின் வினா பொருளில் வரும் இடைச்சொல் எது? ஆ. அடுத்து 337 கொஸ்டின் உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் பவணந்தி முனிவர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் பாருங்கள். உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் பவணந்தி முனிவர். அடுத்து 338 கொஸ்டின் பகுபத உறுப்புகள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேறு. அடுத்து 339 கொஸ்டின் இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து 340 கொஸ்டின் உரிசொல் என்னும் பொருளுக்கு உரிதாய் வரும் இசை குறிப்பு பண்பு. அடுத்து 341 கொஸ்டின் இச்சு இஞ்சு பெயர் இடைநிலைகள். அடுத்து 342 கொஸ்டின் சாரிய இடத்தில் இத் வந்தால் அது எழுத்து பேறு. அடுத்து 343 கொஸ்டின் சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். அடுத்து 344 கொஸ்டின் கொடும்பு விளக்கு தற்கால இலக்கியம். அடுத்து 345 கொஸ்டின் சிவக சிந்தாமணி நூல் காப்பிய இலக்கியம். 346 கொஸ்டின் குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்து 347 கொஸ்டின் எகிப்து அரசி கிளியோபட்ரா கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளவர் பிரினி. அடுத்து 347 கொஸ்டின் கொற்கை முத்தின் சிறப்பினை குறிப்பிடுவது அர்த்த சாஸ்திரம். அடுத்து 349 கொஸ்டின் டேஸில் காந்த ஊசி பற்றிய செய்தி இருக்கிறது மணிமேகலை. அடுத்து 350 கொஸ்டின் பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என கூறும் நூல் 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கொஸ்டின் போதும். இதே டைம் அதிகமாகிடுச்சு, என்னாலையும் பேச முடியல. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். வெல்கம். நாளைக்கு 2 மணி தமிழ்.